அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சூராபாத் கிராமம் 96 26 03 40 57 நம்பரிலே அழைத்து மகிழவும். அருமையாக உண்ணாக்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த புத்தகத்திலே உணவில்லாமல் வாயும் யோகமுறை கலையில் 26வது பாடம் முதியோர் இல்லங்கள் சம்பந்தமானவை ஆக ஒரு பாடத்தொகுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், பயத்து வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறள் 50வது திருக்குறள் என்ன கூறுகிறது? இந்த மனிதன் தெய்வமாக மாறுகின்ற மாபெரும் ஆற்றல் சக்தியை பெறுகின்றான் என்பதை உன்னத கருத்தை தெளிவாக கொடுக்கிறது. ஆகினால்தான் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் 7ஆம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைநிலை அறிவு வரை பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் நமக்கு கூறப்படுகிறது. ஓரறிவு முதல் 5 அறிவு, ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6ஆம் அறிவு வரைதான் அந்த மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியானது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப 6ஆம் அறிவை தாண்டி அவன் 7ஆம் அறிவை பெற்று விடுகின்றான் என்றால் அவனுக்கு பிறப்பு மட்டும்தான் உண்டு, இறப்பு கிடையாது, மரணமில்லாத பெருவாழ்வு அழியா நிலையை அவன் பெறுகின்றான் என்ற உன்னத கருத்தை சொல்லும் அருமையான ஒரு புத்தகம். அதுதான் வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனிதனும் இந்த மனிதனும் இறைவன் ஆகலாம். அப்ப பிறப்பற்ற நிலை, பிறப்பென்பதே இல்லாமல் பிறவா நிலையை பெற முடியும் என்ற உன்னத கருத்தை சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய ரகசியமாகும். அது எவ்வாறு சாத்தியமாகும் என்றால், நீர் உணவு முறையில் ஒரு மனிதன் தன்னை தானாகவே அவன் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் சுத்தம் செய்ய 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 அணுக்கள், இரத்த கூறுகள், மூலக்கூறுகள் அனைத்தும் பீரிடாக நிலையிலே அவன் 7ஆம் அறிவை தானாகவே இந்த இறைநிலையோடு அவன் ஒன்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இயற்கையாகவே மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது என்ற உன்னத கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாட புத்தகமாகும். இதை அடியேன் பரிபூர்ணமாக உணர்ந்துதான் இப்படிப்பட்ட செய்தியை தந்து கொண்டிருக்கிறேன். அனைவரும் இதை உணரக்கூடிய அளவிற்கு இந்த நீர் உணவு முறை அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் குருகுல கல்வியின் கட்டாயமாக இருப்பது நீர் உணவு முறையில் ஒன்றுதான் அவன் வாழ்நாளை பயனுள்ள நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். அடியேனும் மாற்றிக்கொண்டுதான் வாழ்ந்து இப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி.